Hello friends, good morning, welcome back to the channel. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஓஷ்ல இருக்கேங்க. கிர்கிஸ்தானோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. ஸோ இங்கிருந்து கேபிட்டல் பிஷ்கேக்கு வந்து நான் வந்து போக போகிறேன். ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி தான் போக போகிறேன், லிஃப்ட் டிக்கெட்டு போக போகிறேன். இப்போது ஆல்ரெடி நான் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து லிஃப்ட் டிக்கெட்டு வந்தாச்சு. இங்கிருந்து இன்னும் 700 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் ஏரியா. லிஃப்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் ஏன் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அண்டு வாட்டர் மெலன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், பல்கியாக அடுக்கி வச்சுருக்காங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. பூசணிக்காய்லாம் பாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்கு. ஓ மை காட். இது ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் ஏரியா. நம்ம காஷ்மீர்லலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா. ரோடெல்லாம் வந்து ஜிக்ஸாக்காக போகும். அவ்வளோ ஈஸி கிடையாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓயோயோ, சம்மரில் மட்டும் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான்லாம் வந்துடாதீங்க, செம வெயிலுங்க. ஐயோ, ஸோ கைஸ், லாரியில் லிஃப்ட் கிடச்சிருக்கு. செகண்ட் லிஃப்ட், இதோட என்னோட செகண்ட் லிஃப்ட்டு. வாவ், சூப்பராக இருக்குங்க சிட்டி. Student mi? Student. No, tourist. Turist. Yeah. Tourist. Müslüman? Hristiyanin, Müslüman? Hindu. Hindu? Yes. இப்போ வந்து ஜலாலாபாத் அப்படின்ற ஒரு பிளேஸை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ ஒரே லிஃப்டாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து 200 கிலோமீட்டர் வந்து டெஸ்டினேஷன் வச்சு, ஸோ ஒரே லிஃப்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் சத்தியமாக கிடைக்காது. ஒரு 5 லிஃப்ட்டு, 6 லிஃப்ட்டு, இல்லாட்டி 10 லிஃப்ட்டு, அந்த மாதிரி மாற்றி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இல்லாட்டி 50, 40 இந்த மாதிரி மாற்றி போயிட்டே இருந்தால் தான் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த லிஃப்ட் வந்து எனக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய் இறக்கி விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு வந்து தூக்கமாகவே இருக்குங்க. ஸோ எவ்வளோ தூங்கினாலும் பற்றவே மாட்டேங்குது. ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கனால ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்கினாலும் ஒரு 12 மணி நேரம் தூங்கினாலும் பற்ற மாட்டேங்குது. Давай. Моя сумка. Yeah. Okay. So இப்போ இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. Makara. Oh, that's Bishkek. Yeah. Okay. Bye. Okay. ஸோ இவர் தாங்க லிஃப்ட் கொடுத்தாரு, நல்ல மனுஷர். இந்த லாரி தான். பின்னாடி வந்து பெட்ரோல்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஓகே தேங்க்யூ. இந்த லாரியில் வந்து லிஃப்ட் கேட்க சொல்கிறாரு. நிறுத்தவங்களா இல்லையான்னு தெரில. டாட்டா தான் காமிக்கிறாங்க, ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பெரிய லாரி. Taxi? No taxi. Не такси. No taxi. I'm hitchhiking, free. Yes. Okay. So guys, நான் வந்து இன்னொரு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் நின்று கேட்டுட்ருக்கேன். இவர் தான் வந்து கடைக்காரரு. ஸோ ஆக்சுவலி வந்து கை கட்டி நிப்பாட்டினா வந்து அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நீ வந்து ஒரு அட்டையில் அந்த பிஷ்கேக்குன்னு ஊர் பேர் எழுதி நீ காமிச்சினா சில கார்லாம் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அப்படியே பெயிண்டில் வந்து பிஷ்கேக் அப்படின்னு எழுதிட்டுருக்காரு. எழுதி முடிச்சிட்டாருங்க. பிஷ்கேக்குன்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள், மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, பிஷ்கேக். எஸ்,
Подожди, что не высох. யா ஓகே ரகுமத் இதை வச்சு கேட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் எனக்கு வந்து லிஃப்ட் கிடச்சிருச்சு. எப்படியோ அந்த போர்டு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இவரு கூட தான் நான் போயிட்டுருக்கேன். வாட்ஸ் யுவர் நேம்? தியாஸ். ஓகே. ஸோ இவரு கூட தான் போயிட்டுருக்கேன். ஸோ பிஷ்கேக்கு வந்து போயிட்டுருக்கேங்க. ஆக்சுவலி வந்து இது லிஃப்ட் கிடையாது. அவர் வந்து 500 ருபீஸ் வந்து காசு கேட்குறாரு. இங்கேருந்து நான் லிஃப்ட் கிட்ட போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் லிஃப்ட்டு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன், கிடைக்கவே மாட்டேங்குது. யா ஸோ அவர் வந்து காரை காமிக்க சொல்கிறாரு. குட் கார். ஓ லெக்ஸஸ். குட். இது ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் ஏரியானால ஸோ இங்கே பாருங்களே, அப்படியே பொட்டை காடு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு இங்கேருந்து 500 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரு மேபி எவ்வளோ 7 hours 6 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கார் நிறுத்திட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி அந்த 500 கிலோமீட்டர்ஸ்க்கு 1500 வரைக்கும் கேட்பாங்கங்க. மினிமம் வந்து 1000 இல்லாட்டி 1500 கேட்பாங்க. ஸோ இவரும் வந்து என்னை பார்த்த உடனே நிப்பாட்டிட்டு, ஸோ நீ எவ்வளோ கொடுப்ப, உன்னால் எவ்வளோ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து ஃப்ரீயாக அவங்க கூட வரலாமான்னு நான் கேட்டேன். அவர் இருந்துக்கிட்டு இல்லை ஃப்ரீ அப்படின்னு யோசிச்சார். ஸோ எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டார். நான் வந்து 500 கொடுக்குறேன்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏற்றிக்கிட்டாருங்க. ஸோ கைஸ் இந்த காரில் தான் நான் வந்தேன். இப்போ ஒரு ஹோட்டல் பக்கத்தில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேர் போயிட்டு ஃபுட்டு சாப்பிட போகிறோம். லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஹோட்டலில் என்ன இருக்குதுன்னு தெரிலங்க, போயிட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து அவங்களோட பாரம்பரியமான டேபிள். ஸோ இந்த மாதிரி சேர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். ஸோ இங்கே வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் ஃபிஷ்ஷு சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சேம் அஸ் இந்தியா டேஸ்ட் மாதிரியே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஹவ் வாஸ் த டேஸ்ட்? குட். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து இந்த காரில் தான் வந்தேன். போயிட்டுருக்கு பாருங்கள். பிஷ்கேக் ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சு. 15 hours வந்து எடுத்துக்கிச்சு எனக்கு 700 கிலோமீட்டர் வந்து கடந்து வர்றதுக்கு. லாஸ்ட்டாக வந்து லிஃப்ட்டு கிட்ட வந்தேன்ல, அது லிஃப்ட்டு இல்லை, ஆக்சுவலி நான் வந்து பே பண்ணி தான் வந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு 500 ருபீஸ் கேட்டார். ஸோ 500 ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து என்னோடய ஹாஸ்டல். நான் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.